என்னத்தா பள்ளிக்கூட லீவா? ஆமா தாத்தா. என்னையா அது காலையிலேயே புள்ள கூட விளையாண்டுட்டு இருக்கவ? ஆமா சார், காலையிலேயே தமிழ் போர் அடிக்குதுன்னு சொன்னா அதான் அப்படியே கூப்பிட்டு விளையாடிட்டு இருக்கேன். சரி என் பாதி, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். சரி உன் பொஞ்சாதி என்னதான் சொல்றா? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு இந்த பாரதியும் ஆண்டாளும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். உனக்கும் பொஞ்சாதிக்கும் செட் ஆகாது போல் இருக்கே. அதை ஏன் சார் கேட்குறீங்க? நான் இறங்கி இறங்கி போனா அவங்க ஏறி ஏறி போறாங்க. நான் வேணும் வேணும்னு கெஞ்சினா அவங்க வேணாம் வேணான்னு மிஞ்சிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். என் பாதி, இன்னும் எம்புட்டு நாள் தான்ப்பா இப்படி ஒண்டிக்கட்டையாவே இருந்துட்டு இருப்ப நீயே? காலகாலத்துல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ண வேண்டாமா? தெரியல சார், முன்னாடிலாம் இப்படி ஒன்று யோசிச்சா இப்படி ஒன்று நடக்கும்னு தெரியும். இப்பெல்லாம் எப்படி யோசிச்சாலும் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே. அப்படிலாம் சொல்லாதப்பா நீயே. இந்தாரு, யாருக்கு எது எப்ப நடக்கணும்னு கடவுளும் காலமும் தான் முடிவு பண்ணும். இப்பெல்லாம் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு சார். இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவான்னு தெரியல. அதனாலதான் இப்ப கேட்கறதே நிறுத்திட்டேன். அதை விடுங்க சார். இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போகுது? நீ சொன்னியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதே தான் எனக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒண்ணு யோசிச்சா அப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் எப்படி யோசிச்சாலும் இங்க என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. தாத்தா, நாங்க விளையாடணும் தாத்தா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏதா தமிழ், இங்க பாரு, நீ உன் வயசு பொண்ணுங்களோட விளையாடுறதை விட்டுப்புட்டு இவரு கூட போய் விளையாடிட்டு இருக்கிறவ. எனக்கு தான் ஊர்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே தாத்தா. அம்மாவை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க, லக்ஷ்மி பாட்டியை கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, ஆண்டாளத்தைய கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. சரி, அம்புட்டு பேரை கூப்பிட்டியே, தாத்தாவை கூப்பிட்டியா? நீங்க தான் அழகர் மாமா கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்ப யார் கூட விளையாடுறது? அதான் தமிழ், பெரியவங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. அப்ப நான் யார் கூட தான் விளையாடுறதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஏதா, உங்க ஊர்ல மட்டும் உன் கூட விளையாடுறதுக்கு அம்புட்டு பேர் இருந்தாங்களாக்கும்? எங்க ஊர்ல என் கூட விளையாட எங்க அப்பா இருந்தாரு. நான், எங்க அப்பா, அம்மா 3 பேரும் ஜாலியா விளையாடுவோம். ஆனா இங்க விளையாட யாருமே இல்ல. தமிழ், இப்ப எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதா தமிழ், உனக்கு உங்க அப்பானா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாத்தா. அவர் எப்பவுமே என் கூடவே இருப்பாரு, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. இதோ இந்த ஆதி அங்கிள் இருக்காருல்ல, இவரு மாதிரி தான் என்னை எப்பவும் ஹாப்பியா வச்சிருப்பாரு. சரி, அப்போ உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? எங்க அம்மாக்கு தான் எங்க அப்பாவை பிடிக்கலையே, எப்படி கேட்க முடியும்? அதுவும் சரிதான் தான். என்னாலேயே உங்க அம்மா கிட்ட உங்க அப்பாவை பத்தி பேச முடியல. ஆனா வேற ஏதாவது பேசினா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. எது கேட்டாலும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றா. ஆனா உங்க அப்பாவை பத்தி பேசினா மட்டும் ஒண்ணு கத்தரா, இல்லனா அழுவுறா. எனக்கு பழகி போச்சு தாத்தா. தாத்தா, நீங்களும் விளையாட வரீங்களா? இல்லத்தா, தாத்தா அந்த வயசெல்லாம் தாண்டிட்டம்மா. தாத்தா உடம்பு வேற முடியலையா? நீங்க விளையாடுங்க. சரிப்பா, நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா விளையாடுங்க. நான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. தமிழ், இப்ப எதுக்கு அவர்கிட்ட நீ சென்டிமெண்டா பேசுன? எப்ப பார்த்தாலும் அம்மா உங்களை திட்டிட்டே இருக்காங்கல்ல, இன்னைக்கு தாத்தா அம்மாவை திட்டுவாரு, பார்க்கிறதுக்கு ஜாலியா இருக்கும். இந்த அத்தா வேண்டாம், இவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதும் இந்த மாம்ச துரத்தி விட்டுட்டு வேற மாம்ஸ் வர போறாரா? 15 நாள் நான் காலேஜ் டூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்குள்ள என்னென்னலாம் நடந்திருக்கு. தமிழ், நானும் இந்த அத்தையை விட்டுட்டு புது அத்தையை கட்டிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற மாமா? அப்ப ஆண்டாளத்த போட்டோவை ஆன்லைன்ல போட்டு வித்துட்டு வேற அத்தைய வாங்கிடுங்க. டேய், என்ன பார்த்தா ஆன்லைன்ல விக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? வாய்தான். உன்னையெல்லாம் ஆன்லைன்ல வித்தாதான் உண்டு, நேரில் பார்த்தா எவன் வாங்குவான்? கரெக்டு தானே? கரண்ட் பிரசிடென்ட் வராரு, மரியாதையா நம்ம எந்திரிச்சிடணும். நம்மளுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாவடிப்போமே. வாங்கப்பா. என்ன தமிழ், ஆதி கூட நல்லா விளையாண்டியா? நல்லா விளையாடுனா
இருந்தேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல தாயி. பாரதி, ஏதா பாரதி, என்னம்மா உங்க அம்மாவை காணோம்? இது பாரதி கூப்பிடுறா. இதோ வந்துட்டாங்க. தெரியலையே. என்னப்பா குடிக்க ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தா. ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்கார். அட உட்காருதா. ம். சொல்லுங்கப்பா. பாரதி, இப்ப அப்பா கேக்குறதுக்கு நீ மனசை விட்டு பதில் சொல்லணும். ஏதா பாரதி, நீ உண்மையாலுமே என்ன நீ உன் அப்பாவா நினைக்கிறியா? என்னப்பா கேள்வி இது? அப்படி நினைக்க போய் தானே இந்த வீட என் வீடா நினைச்சு இவ்வளவு நாள் இங்க சுதந்திரமா இருக்கேன். அப்ப ஒரு அப்பனா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ஏத்தா பாரதி, இன்னும் எம்புட்டு நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? இந்த அர்த்தா வயசை தொலைச்சிட்டு வாழ்க்கையை தேடணும்னா அப்புறம் வாழ்க்கையும் காணாம போயிருக்கும், வயசும் கடந்து போயிருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. ஆனா என் வாழ்க்கையில விளக்கேத்தணும்னு நினைக்கிறது எதிர் திசையில அடிக்கிற புயல் காத்துல விளக்கேத்துற மாதிரி. நீங்க எத்தனை தடவை அதை ஏத்துனாலும் அந்த விளக்கு அணைஞ்சிட்டே தான் இருக்கும். என்னைக்கும் அது எரியாதுப்பா. ஏத்தா நீயா அப்படி நினைச்சுக்க கூடாதுதா. இந்தாரு, உலகத்துல எதையுமே சரி செய்ய முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. சரி செய்ய முடியாதுன்னு சொல்லலப்பா, சரி செய்ய வேண்டான்னு சொல்றேன். அதான் பாரதி, ஓ நிலைமையில உனக்கு ஒரு புருஷன் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா உன் பிள்ளைக்கு ஒரு தகப்பம் வேணும்ல. இந்தாரு, இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்லயே தான் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஆதி பைய கூட அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குதுதா. அதுக்கு என்ன காரணம்னா இவளுக்கு அப்பா இல்லையேங்கிற ஏக்கம். யோ, அவ அப்பனே ஆதிதாயா, இது தெரியாம உட்காந்து வாசனை பேசிட்டு இருக்காப்ல. ஏதா உனக்கு ஒரு துணை இல்லைனாலும் இவளுக்கு ஒரு துணை வேணும்ல. நாளைக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னு வெய்யி, அப்ப கூட எம்புட்டு பேர் இருந்தாலும் அப்பன்னு ஒருத்தன் கூட இருக்கிற மாதிரி வருமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா எனக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி அப்படி ஒரு உறவு வேணான்னு முடிவு பண்ணி தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நாங்க ஏற்கனவே நிறைய காயப்பட்டிருக்கோம்ப்பா. ஏத்தா பாரதி, இங்காரு, உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நீயும் ஆண்டாளும் பேசுனதை வச்சு உன் கடந்த காலம் ஒரு கசப்பா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அது கசப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுல என்னத்தான் பிரயோஜனம்? ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள உறுத்திட்டு இருந்த விஷயம் தான் இது. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. அத பாரதி, இங்காரு, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏதா எனக்கு தெரிஞ்ச பையன் வீட்டுல உன்னை பத்தி சொன்ன, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதா. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. மாமா, செம்ம மேட்டர் இப்படி அசால்ட்டா சொல்லிட்ட. சூப்பர்யா. இப்போ பாரதி மனசுல என்ன இருக்குன்னு அவங்களாவே சொல்ல போறாங்க. அதான் பாரதி, உன்னை நான் என் மகளா நினைச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்க. நீ என்ன நீ உன் அப்பனா நினைச்சா வரப்போற மாப்பிள்ளையே நீ பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லையா அடுத்தது வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து போடுவோம். ஆனா நீ இப்படி இருக்கிறது அப்பனா எனக்கு பிடிக்கலத்தா. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாரதி, இதை நான் உனக்காக மட்டும் யோசிக்கல, உன் பிள்ளைக்காகவும் தான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் உன் முடிவு.
என்னடி? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? பேசாம ஆதியப்பா தான் நம்ம அப்பான்னு உண்மையை சொல்லிடலாமா? இல்லம்மா, இல்லைன்னா தாத்தா டெய்லி ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வருவாரு. வாயை மூடிட்டு உள்ள போ. நான் உன் நல்லதுக்கு தாம்மா சொன்னேன். யாரோ புது அப்பா வர்றதுக்கு நம்ம பழைய அப்பா ஆதி அப்பாவே இருந்தா நல்லா தானே இருக்கும். ஏய், எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு உட்கார்ந்து நக்கல் வேற பண்றியா? அப்புறம் உன் இஷ்டம், நான் கிளம்புறேன். எங்க போற? ஆதி அப்பா வீட்டுக்கு. இதுக்கப்புறம் அங்க போன கொன்றுவ சொல்லிட்டேன். ஏன் உள்ள போடி. ஒரு அரசியல் சாணக்கியனா இருந்துட்டு எனக்கே தோணாம போச்சு. எப்படி அந்த தேங்கம் மண்டையனுக்கு தோணுச்சு? வெட்கம், அவமானம், துக்கம், துயரம். Oh my God! என்ன மாம்சு தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? தலையில ஏதாவது அடிக்கடி பட்டு மூளைகில குழம்பி போயிடுச்சா? அக்காவை கல்யாணம் பண்ணதுல இருந்தே மூளை குழம்பி போச்சு. இதுல தனியா வேற அடி பண்ணுமாடே. மாமா, இந்த வாடி போடின்னு கொஞ்சறதுல என்கிட்ட வச்சுக்காதீங்க, எங்க அக்கா கிட்ட வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சிட்டாலும் பேசாம போ. டேய், என் தங்கச்சி கிட்ட என்ன வம்பிழுத்துட்டு இருக்க? நாளா ஒண்ணு வம்பலுக்குல. உன் தங்கச்சி தான் காலேஜ்ல எவனையும் லவ் பண்றாளாமா. அதான் அவனை கடத்திட்டு வந்து தாலி கட்ட வச்சிடலாமான்னு கேட்டு இருந்தேன். எதுக்கு? மாப்பிள்ளைய மாத்தி கடத்திட்டு வந்து தாலி கட்ட வைக்கிறதுக்கா? அது எப்படி என்ன அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருவீங்களா? உங்க முகராசி அப்படி. டேய், இருந்தாலும் ரொம்ப நக்கல் தாண்டா உனக்கு. எதுக்கு அவகிட்ட வாய் கொடுக்குற? அவன் மாதிரி பொறுமையாலாம் பேசிட்டு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அவகிட்டயே பேசிட்டு இருக்க. யாரு நீங்க பேசுறது? பொறுமையா பேசுறதுங்களா? ஆமா. சரி, அதெல்லாம் விடு. நம்ம இந்த ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்னமோ யோசிச்சு வச்சுட்டு இருந்தோம்ல. ஆனா எங்க அப்பாவை பாத்தியா, சூப்பரா ஒரு விஷயத்த பண்ணி இன்னைக்கு பாரதி வாயில இருந்தே உண்மையை வர வைக்க போறாரு. அது எப்படி பாரதி வாயில இருந்து உண்மை வரும்? டேய், பாரதி புருஷன் யாரு? ஆதி தானே? ஆமா. அவ இருக்கும்போது பாரதி எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? எப்படியும் எங்க அப்பா ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வருவாரு. அப்போ அவ எனக்கு மாப்பிளைய பிடிக்கலாம் தானே சொல்லுவா. எங்க அப்பா எதுக்கு ஏதுன்னுலாம் கேட்பாரு. அப்போ அவளே என் புருஷன் வேற யாரும் இல்ல ஆதிதான் கை காட்டிட்டு போயிடுவா. பரவாயில்லையடி, கொப்ப சொட்ட தலையனுக்கு அந்த சொட்ட தலைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மூளை இருக்குன்னு அடிக்கடி நிரூபிக்கிறாரு. யார பார்த்து சொட்ட தலைன்ற? உங்க அப்பனை பார்த்து தாண்டி சொட்ட மண்டை. நீ ஏன் அப்பனையே சொட்ட மண்டன்னு சொல்வியா? சொட்ட மண்டன்னு சொல்வியா? சொட்ட மண்டன்னு சொல்வியா? தேவையா? எதுக்கு இந்த வேலையில பாக்குற நீ? அடியே ஆண்டாளு, ஆண்டவன் ஒருத்தர் இருக்காண்டி. அம்மா வலிக்குதே. ஏன் இதுக்கு அப்பானே கத்த, ஏன் அம்மான்னு கத்துற? என்னாச்சு? கை சுளுக்கிடுச்சுமா. அதுக்கு இப்படி அடி புள்ள பெத்தவ மாதிரி கத்தி ஊரு கூட்டுவ. உனக்கு வலிச்சா தெரியும். வாக்கா ஹாஸ்பிடலுக்கு போலாம். இவ ஒருத்தி சுளுக்கிடுக்க யாராவது ஹாஸ்பிடல் போகுமா? நீ வண்டி எடுத்துட்டு போய் வீரம்மா பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ. ஆமாமா, அவ்வளவு நல்லா தாக்கு பிடிக்க முடியாது, எனக்கு ரொம்ப வலிக்குது. டேய், நீதான் நல்லா சுளுக்கு எடுப்பல. வலிக்குது, சுளுக்கு எடுத்து விடு. நீ பழைய சோறு திங்கிறதுக்கு நாங்க 2 பேரும் பச்சை மிளகா ஆகணுமா? மாப்பிள்ள, அவளுக்கு நீங்க தான் சுளுக்கு எடுத்து விடணுமா? நீங்களே சுளுக்கு எடுத்து விடுங்க. நீ வாடி. ஏய், அன்னைக்கு மாதிரி ஃப்ராட் வேலை எதுவும் பண்ணலையே? டேய், பாரு, சத்தியமா வலிக்குதுடா. உட்கார் வந்துடுறேன்.
கை ஓத இருக்க எப்படி இருக்கு? சரியாயிடுச்சு. மாமன் டச் பண்ணா ஃபீலிங்ஸ் வரும் தானே என்ன சொல்லுக்கு எடுக்க சொன்னேன். வா கண்ணத்து காட்டு. எதுக்குடி என்ன அடிச்ச? இல்ல கை சுளுக்கு சரியாயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்தேன். சரியாயிடுச்சு. ஓடி சொட்ட தலைமாவல